உங்கள் பேஜ்லேயே ஷேர் பண்ணீங்க. ஸோ திஸ் ஐ திங்க் வென் யூ மென்டலி ஸ்ட்ராங் ஃபிசிக்கலியும் ஸ்ட்ராங் ஆகுவீங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் இது வந்து இந்த ரேஷனிங்னாலேயே வந்து ஒரு மாதிரி போர்ஷன் கண்ட்ரோலா இல்லை எப்படி? போர்ஷன் கண்ட்ரோலுங்க, மேஜர் போர்ஷன் கண்ட்ரோலாங்க. உங்களுக்கு வந்து ரைஸ் செய்வாங்க, ரைத்தா வந்து ஒரு ஸ்பூன் தான் வரும், ஏன்னா எல்லாருக்கும் வேணும்ல. ஓகே. ஸோ நீங்கள் நான்லாம் பிரியாணிக்கு இல்லை ரைத்தாக்கு பிரியாணி வச்சு சாப்பிட்றாரு. பட் அந்த மாதிரி தான் அங்கே கம்மியாக தான் கிடைக்கும். பட் நாட் லைக் ஐயோ பசியிலே இருந்தேன் அப்படிலாம் சொல்ல வரல. ஓகே, கரெக்டாக கிடைக்கும். புரியுது. ஜங்க்லாம் ரொம்ப ரேர். ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ்லாம் ரொம்ப ரேரு. இப்போ நம்ம வீட்டில் உட்காந்து ஆர்டர் பண்ணி நைட்லாம் சாப்பிட முடியாது. ஸோ ரொம்ப ரேரு. நீங்கள் நிறையா அங்கே தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். வீடு கூட்டி பெருக்கிறதுல ஆரம்பித்து நடந்துக்கிட்டே இருப்போம். தினமும் ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும். பற்றாக்குறைக்கு மூளைக்கு வேற நிறையா வேலை, நிறையா இந்த சோகங்கள், வருத்தங்கள்லாம் வரும். ஸோ மன உளைச்சலும் சேர்ந்து உடல் உழைப்பும் தாண்டி அப்புறமா ஃபுட்டும் கரெக்டாக இருக்குன்றனால இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். எஸ்.